அல்லாஹு தஆலா அருள்வசனத்திலே நிறைய கட்டளையிடுகின்றான், நிறைய உத்தரவு பிறப்பிக்கின்றான். அப்படி பிறப்பிக்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்பதான் அழைப்பார், அல்லது யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே என்பதாக அழைப்பார். ஆனால் இந்த அவுலியாவுல்லாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை அலா, அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொன்னா, இந்த உலகத்துல பிரச்சனை எதுல பண்றான்னு சொன்னா அவுலியாக்கள் விஷயத்தில் தான் பிரச்சனை பண்றான். நபிமார்கள் மாசூமீன்கள், பாவத்தை மட்டும் அப்பாற்பட்டவர்கள். சஹாபிகள் அல்லாஹ்வினால் பொருத்தம் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் மூலமாக புகழப்பட்டவர்கள். அதிக பிரச்சனை எதுல பண்ணுவான்னு சொன்னா அவுலியாக்கள் விஷயத்தில் தான் பண்ணுவான். அவுலியாக்கள் விஷயத்தில் தான் தன்னுடைய மனப்போல போக்கில் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார். அதுதான் அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்றான். குர்ஆனுடைய வசனத்தை ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். மேலோட்டமாக தர்ஜுமாவை படித்துக் கொண்டு போவதல்ல குர்ஆனுடைய விளக்கம். அவரை சொன்னதை போன்று ஞான கருத்துக்கள் எப்படி சொல்லும் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது எச்சரிக்கையோடு சொல்லுகிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள். ஈமான்தாரியே என்று விழித்து சொல்லல, அல்லாஹ் மனித சமுதாயமே என்று சொல்லி ஒப்பிட்டு சொல்லல, எச்சரிக்கை, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அவுலியாக்கள் சாதாரணப்பட்டவர் அல்ல, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலஹும் யுஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. மனிதனா பிறந்தா கொஞ்சம் பயத்தோடு வாழணும், கவலையோடு வாழ்வான். இந்த உலகத்தை பற்றி இல்லாவிட்டாலும் மறு உலகத்துடைய கவலை இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அந்த நேசத்தை பெற்ற அவுலியாக்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான பயமும் கிடையாது. அவர்கள் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வை சார்ந்தவர்கள். எனவேதான் அந்த நாதாக்களை புகழுகின்ற ஒரு மிகப்பெரிய பேற்றினை, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார்.